அண்ணாமலையண்ணா பேச்சு நம்ம சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு சரவெடி மாதிரி நல்ல பேசியிருக்கிறாரு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம்தான். போதையில்லா தமிழகம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவருடைய ஹெட்லைனே. ஸோ அதையும் பேசியிருக்கிறாரு. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா அவர் கட்சி ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. இது நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அந்த 6 மாதம் இந்த இயக்கத்துக்காக நல்லா நாங்கள் வேலை செஞ்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த களப்பணியில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ 17-19 லட்சம் பேர் இருக்காங்க. 50 லட்சம் இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு நாள்ல சாத்தியமாகும்? கண்டிப்பா நடக்கலாங்க. அவர் சொன்ன மாதிரி தான். ஒரு வாரத்திலையும் நடக்கலாம், ஒரு மாசத்துலயும் நடக்கலாம். 50 லட்சம் பேர் எப்போ இணைகிறாங்கிறது விஷயம் இல்லை, அவங்க எதை நோக்கி வர்றாங்க அப்படிங்கறது விஷயம். எவ்வளவு சீக்கிரத்துல வர முடியுமோ கண்டிப்பா மக்கள் வருவாங்க, அண்ணாமலை அண்ணனுக்காக வருவாங்க. ஸோ நடக்கும் சீக்கிரமா. இப்போ இருக்கிற ஆட்சியில் மகளிர் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் இந்த இயக்கத்திலும் மகளிர் அதிகமாக இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ இருக்கிற ஆட்சியில் மகளிர் சப்போர்ட் அப்படிங்கறத நான் எப்படி என்னோட தனிப்பட்ட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா ஒரு நடிகரா அவரை எல்லாருக்கும் பிடிக்கும், எங்களுக்கே அவரை பிடிக்கும். ஸோ நாங்களும் அவருக்கு ஒரு ரசிகை தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அண்ணாமலை அண்ணா யாருக்குமே தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் உள்ள வரும்போது யாருக்குமே தெரியாத ஒரு தலைவர். அவர் அவரை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மகளிர் இங்க சேர்ந்துக்கிறாங்க. ஸோ ஒரு நடிகரா ஒருத்தர் பின்னாடி போறதுக்கும் ஒரு அரசியல் தலைவரா ஒரு பின்னாடி வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.